ரகசியம், மர்மம் போன்று புரியாத புதிராக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர். எது ஒண்ணுமே இவங்கள பார்க்கும் பொழுது, இவங்களோட தோற்றத்தை வைத்து யாரும் எதுவும் கணிக்கவே முடியாது. அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட குணமுடையவர்கள்னு கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வெளிய பார்க்கும் பொழுது அமைதியா இருக்கா மாதிரி இருக்கும். டென்ஷனா இருக்கா மாதிரி இருப்பாங்க. கோவமா இருக்கா மாதிரி இருப்பாங்க. ஒரு சாதாரண நிலையில் இவங்க எப்பொழுதும் இருக்கவே மாட்டாங்க. இதுதான் இவங்களோட இயல்பான ஒன்று. விருச்சிக ராசிக்கு இயல்பை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. வெளியே அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள 1000 கேள்விகள், 1000 பதில்கள், 1000 யோசனைகளோடு சிந்தனைகளோடு செயல்படுறவங்களும் விருச்சிக ராசி தான். ஏன்னா பெரிய பாதிப்புகள்ல இருந்து இப்போ வெளியே வந்துட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளாக இவங்க பெரிய பெரிய பாதிப்புகள், பெரிய கஷ்டம், பெரிய இழப்பு, பெரிய ஏமாற்றம், அவமானங்கள், நிறைய விரக்தி, இதில் இருந்து அவங்க இப்போ வெளியே வரணுன்றது கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் அவங்க வெளியே வரலன்னா இதை மாதிரியான எண்ணங்களோடு தான் அவங்க வெளியே வந்தாகணும். வேறு வழி இல்லாத அமைப்பில் இவங்களுக்கு இப்போ இருக்குது. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஒரு எரிச்சலா, டென்ஷனா, கோவமா ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். அதனால் அவர் எப்பயும் ஒரு உஷ்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவங்க எளிமையாவோ இனிமையாவோ இல்லாததுக்கு காரணம் இதுவும் ஒன்று. இவங்களை நம்ம குறை சொல்கிறதெல்லாம் தப்பு, குறை சொல்லவே கூடாது. ஏன்னா இவங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கும் பொழுது உக்கிரமான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு மனுஷத்தன்மைங்கிறது இவங்களுக்கு தாங்க ஜாஸ்தி. கோபம் எங்கே இருக்கோ அங்கே தாங்க குணமும் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ கோபம் படுறாங்களோ அது நியாயமான ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க கோபமே வரும். மற்றவங்க நினைக்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும்னா அதெல்லாம் கிடையாது. அங்கே அத்தனை அளவுக்கு தப்பு நடந்துகிட்ருக்கும். அதனால தான் அவங்க கோச்சிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு அது என்ன தெரியுதுன்னா, எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறாங்கப்பா, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. செய்யறது அத்தனையும் அநியாயமாக இருக்கும். அதை தட்டி கேட்கணுன்னா இதை மாதிரியான ஆட்கள் தான் வராங்க. அது இவங்க பேரில் தப்பாக சொல்லிடுறாங்க. ஆனால் உறுதியான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள மாதிரி நியாயத்திற்கும், இவங்கள மாதிரி அன்பு கொடுக்கறதுக்கும், இவங்கள மாதிரி சரியான வழிவகையை சொல்வதற்கும் ஆட்கள் வேறு யாருமே கிடையாதுங்க. இது எல்லாமே இயல்பான நடக்கக்கூடியதாக தான் விருச்சகத்துக்கு இருக்கும். சொல்லுவாங்க, தேள் கொட்டுறா போல் கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தேளோட விஷமும் மருந்தாக பயன்படுன்றது மற்றவங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட குணங்கள் இவங்கக்கிட்ட நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்கள், நியாயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கும் பொழுது சில விஷயங்களை உள்ளார்ந்து சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு வலிக்க தான் செய்யுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் அதை மாற்றிக்கணும். சொல்கிறவங்க தப்பு கிடையாது, கேட்குறவங்க தான் தப்பு. சரியான விதத்தில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது அளவுக்கு நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை நம்ம முன்னேறிடலாம். ஏன்னா அவங்கள பற்றி அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலானருக்கு இதுதாங்க பிரச்சனையே. அவங்க சிந்திச்சாங்கன்னா அவங்க மேலோங்கி நின்றுடுவாங்க. மற்றவங்கள பற்றி கவலைப்படுறது, மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறது, இதனாலேயே பல இடங்களில் பிரச்சனைகளை மட்டுமே தாங்கி நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருந்து என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்கு ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துணையாக அவர் நிற்கிறாருங்க. எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுவதற்கான காலகட்டத்தை இப்போ உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார். தாங்கிற அகந்தையே இல்லாத உங்களை சரியான வழிக்கு அவர் கொண்டுட்டு போகிறார். எதுக்கு எடுத்தாலும் நான் தான் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தன்னடக்கத்தோடு தான் இருப்பாங்க. நான் என்ற எண்ணம் என்றைக்குமே இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சூரியன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான அமைப்பை இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அதே போல் எந்த இடத்திற்கு போனாலும் விவாதம் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லா இடத்தையும் சரி பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டங்க. அதை நீங்கள் நினைக்கிறீங்க, அதை முடிக்க முடியாததும் உங்களுக்கு வருத்தம் அளிக்கும். சிலதை விட்டுட்டு போயிடுறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா எல்லாரையும் திருத்தணுன்றது நம்ம கையில் கிடையவே கிடையாது. அது இறைவனால் கூட முடியாது. அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்திற்கு அவங்க சில விஷயங்களை செய்து தான் ஆகணும். அதனால் நீங்கள் ஏதோ போயிட்டு திருத்துறதாவோ ஏதோ ஒரு நல்லது செய்கிறதாவோ நிறைய விவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் கொடுக்குறார். முடிந்த வரைக்கும் பேசாதீங்க, நிதானத்தோடு இருங்க. அட்வைஸ் யாருக்கும் பண்ணாதீங்க. முதல்ல அதுதான். ஏன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ணும் பொழுது யாரும் கேட்டுக்க ரெடியாக இல்லை. அவங்கெல்லாம் பட்டு தெரிஞ்சால் தான் உண்டு. அப்புறம் சொல்லுவாங்க, அவங்க சொன்னாங்க நான் தான் கேட்கலன்ட்டு.
அது அவங்களோட விதி, இப்படித்தான் எழுதி இருக்கு, நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இதனால் நீங்கள் வருத்தப்படுவீங்க, நான் சொன்னதை கேட்கலையேன்ட்டு. அதனால் விவாதங்களை தடுப்பது உங்களுக்கு இப்போ நல்லதுங்க. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. தொழில் சிந்தனை வளர்ச்சி தெளிவாக இருக்குது. இது நாள் வரைக்கும் வேலையே இல்லை, வேலை செய்ய முடியாமல் இருக்கிறேன் அப்படின்றவங்கள கூட இப்போ வேலை வாய்ப்பு இருக்குது. சரியான வேலை வாய்ப்பு அமைவதற்கான காலகட்டமும் இதுதாங்க. இந்த காலகட்டத்தை தவற விடாதீங்க. உங்களுக்கான வேலை இப்போ இந்த சாதாரண வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் என்னோடய படிப்புக்கு நான் வேறு எங்கேயாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் போயிட்டு கரெக்டாக தேடுங்க, உங்களுக்கான உறுதியான வேலை கிடைக்கும். உங்கள் தகுதிக்கு, உங்கள் படிப்புக்கு, உங்கள் அனுபவத்துக்கு சரியான வேலை உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்து போகணும், அது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. கணவன் மனைவி இடையே இது நாள் வரை இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம், உரசல் எல்லாம் சரியாக போயிடுங்க. ஓரளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும், புரிதல் ஏற்படும். அது ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான காலகட்டத்தை உங்களுக்கு சூரியன் கொடுக்குறாங்க. அதே ரிஷபத்தில் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கார். அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பது இன்னும் உங்களுக்கு பலன் அதிகங்க. நல்ல மாற்றம், புரிதல் அதிகமாக இருக்குன்னு எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சிந்திப்பீங்க, நீங்கள் யாருங்கிறத யோசிக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுடும். அது இதனால் வரைக்கும் நீங்கள் யாருன்னே உணராமல் இருந்ததனோட விளைவு தான் இன்னைய வரைக்கும் கஷ்டம். இப்போ உங்களை பற்றி புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, நாம் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நம்ம வெற்றி அடையலான்றதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த சிந்தனையை புதன் பகவான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை கொடுக்கறதுக்கான காலகட்டத்தில் புதன் பகவானும் இருக்கார். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். புதன் பகவானால் உங்களுக்கு புத்திசாலித்தனம், அறிவு, சிந்தனை கூர்மையாக இருக்கும். சரியான ஒரு பேச்சு திறமை ஏற்படும். இதையெல்லாம் உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்த புதன் பகவான் தருவது சிறப்பான ஒரு வழிதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு பகவான் இருக்காருங்க. 8ஆம் இடத்து குரு பகவான். இது கொஞ்சம் வேலை சுமையை ஏற்படுத்தும். அதே போல் காரியங்கள் உடனடியாக முடியாது, கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். நீங்கள் அதை கொஞ்சம் அசால்ட்டாக விட்டீங்கன்னா அது தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வேலையில் உன்னிப்பாக இருந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க. இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல மாற்றத்திற்கான காலம். புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிய சேர்க்கை. பழசை நினச்சி பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ புதுசாக பல இடங்களுக்கு போகிறது, புதிய ஆட்கள் சேர்க்கையெல்லாம் வரும்பொழுது ஒரு மாறுதல். மனதளவில் இது நாள் வரைக்கும் இருந்த சங்கடங்கள் தீரும். அதே போல் வேறு ஊருக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாடு வேலை வாய்ப்பு, இதையெல்லாம் அமைவதற்கான காலகட்டமும் இருக்குது விருச்சிகத்துக்கு. வெளிநாட்டு போகிறவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றம் ஏற்படும். மனதளவிலும் சரி, வீட்டில் பொருளாதார ரீதியாகவும் பல சங்கடங்கள் தீரும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களை ஊசி குத்துறா போல் நிறைய பேர் குத்திக்கிட்டே இருந்துட்டாங்க. அந்த வழிகளோடையே நீங்களும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது சில மாறுதல்கள் வரும்பொழுது அந்த பழசை மறக்க ஆரம்பிப்பீங்க. அது மறந்துட்டாலே பல இடங்களில் உங்களுக்கான புதிய முயற்சி எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். பழசை நம்ம மறந்தால் மட்டும்தாங்க புதுசாக நம்ம ஜெயிக்க முடியும். அந்த மாறுதல்களை உடனடியாக நமக்கு வராது. காரணம், இந்த வழிகள் நமக்கு பெரிய பாரத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆழமான வழிகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கிட்டு தான் செய்யும். இருந்தாலும் நாம் சிறிது காலத்தில் கடவுள் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மறக்கிறது. அதனால் அதை மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்வை செய்வோம். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய அம்சத்தில் இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணமோ வெளியூர் பயணமோ செல்லும் பொழுது பலரை நம்ம பார்க்காம வெளியே போக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுடும். அதனால தான் சொல்கிறேன், வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் கிடைச்சா தயவு செஞ்சு யாரையும் கவலைப்படாமல் கிளம்பிடுங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை அத்தனை அளவுக்கும் நன்மையாகவே இருக்கும். கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதியில் இருக்கார். இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு எதுவுமே சரியில்லாத போல் ஒரு அமைப்பு இருந்தாலும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு உங்களுக்கான மாற்றம் ஏற்பட்டுடும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்ச நிதியில் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பலன் இல்லாமல் இருக்கும். ஆரம்பத்தில் போக போக அதுவே நல்ல பலனாக மாறும். உங்களுக்கு சரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன உடம்பு ரீதியான பிரச்சனைகளை மட்டும் ஆரம்பத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது சின்னதாக உடம்புக்கு வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள், ஆலோசனை கேளுங்க. வேறு வழி கிடையாது. சின்ன சின்னதாக ஏதோ ஒரு திடீர்னு வயிறு வலிக்கும், திடீர்னு தலைவலிக்கும், அதை மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படலாம். அதே போல் பெண்களாக இருந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று நரம்பு சம்பந்தமாக இருக்கும், இரத்த சோகை ஏற்படுது, இல்லை கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு
வரக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் இருக்கும், போக போக அதுவும் சரியாக போயிடும். இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. மீனத்தில் சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. இது ஒரு நல்ல அம்சம்தான், தப்பு கிடையாது, தப்பான இடத்துல இல்லைங்க. உங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்குறாங்க. சனி பகவான் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க வைக்கிறார், பொருளாதார மாற்றம், அதே போல் பண வரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள் சேர்க்கை சிலருக்கு உறுதியாகுது. இடம் வாங்குது, வீடு கட்டுறது, இதை மாதிரியான அமைப்பும் இருக்குது. இதையெல்லாம் சனி பகவான் நல்ல நிலையில் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு. தேக ஆரோக்கியம் ஏற்படும். உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அது சாதாரணமாக கொண்டுட்டு போயிடுவார். தீர்க்க ஆயுசு இருக்குது, ஆயுள்லாம் நல்ல தீர்க்கமாக கொடுக்குறார். வேலையில் உங்களுக்கான வழிவகையை செய்து கொடுக்குறார், நிம்மதி கொடுக்குறார். இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான வழிவகைங்க. போதும் போதும்னு அளவுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே அளவுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு உங்களுக்கு நன்மையும் செய்ய வைப்பார். காலம் கொஞ்சம் எடுக்க தான் செய்யும், ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தி. அப்படி இருக்கும்பொழுது உடனடியாக மாற்றம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது வந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு மாறுதல் கிடைக்கிறதா உங்களுக்கு தோணும். சில இடங்களில் உங்களையும் மீறி நிறைய இடத்துல கண்ணீர் வந்திருக்கும். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கான சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். நல்ல மாற்றங்க. பிள்ளைகளால் உங்களுக்கான வளர்ச்சி இருக்குது. பிள்ளைகள் மூலமாக பல இடங்களில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க, கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்க. அதே போல் சுக்கிர பகவான் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்குறாருங்க. பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், உங்களுக்கு திருமண யோகம், இதை மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உடனடியாக திடீர் அமைப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் சரியான இடத்திலிருந்து சரியான செயல்களை செய்தாலே பல மாற்றங்கள், பல நன்மைகள், பெரிய அந்தஸ்துக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் இப்போ சனியுடன் கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க, தப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் முழு முயற்சியுடன் செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக நடக்குங்க. சிம்மத்தில் கேது பகவான் 10வது இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இது தொழிலுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான காலகட்டத்தை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சிந்தனை தெளிவாக இருக்கும், எந்த தொழில் எப்படி செய்யணுங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு தெரிந்த தொழிலில் ஈடுபடும் எண்ணங்களையும் அதிகமாக கொடுக்குறார். எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் செய்வீங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை தேடி கொடுப்பதற்கான காலகட்டம் கேது பகவான் ரெடியாக இருக்கார். நல்ல ஒரு மாற்றம், எல்லார் மத்தியிலையும் உங்களுக்கான மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பல இடங்களில் இப்போ தனிமை உணர்வு ஏற்படும். அதே போல் நிறைய தனியாக இருக்கணுன்ற எண்ணங்கள் வரும், தியானம் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான இறை சிந்தனை அதிகமாக வர்றது, ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு, ஆன்மீக சொற்பொழிவுக்கு போகிறது, அது மாதிரியான எண்ணங்களை அதிகமாக இப்போ கேது பகவான் கொடுக்குறாருங்க. ஒரு நல்ல மாற்றம் தான். இருந்தாலும் தனிமை உங்களுக்கு வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். போதும், நிறைய தனிமையாக இருந்து பல இடங்களில் சோகத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு. மக்களோட மக்களாக இருங்க, மனுஷங்களோட மனுஷங்களாக இருங்க. நல்லது கெட்டது உங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் புதுசாக யாரையும் திருத்தவும் முடியாது, திருத்தி வாழ வைக்கவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவங்களோட அனுசரித்து அனுகூலமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. தனிமைக்கு போகிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. முடிஞ்சால் இறைவன் கோவில்களுக்கெல்லாம் நிறைய பயணம் பண்ணலாம், அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது, அதுக்கெல்லாம் போங்க. தனியாக இருக்கணுன்ற எண்ணங்கள் வரக்கூடாது. முடிந்த வரைக்கும் அனைவருடன் சேர்ந்து பழகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. அதே போல் அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகளும் இப்போ கிடைக்கும். ஏதாவது உதவி எதிர்பார்க்குறீங்க, இல்லை சலுகைகள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்போ ஈடுபாடு பண்ணுங்கள். உடனடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். அதே போல் எதிரிகள் இனி உருவாக மாட்டாங்க. இருக்கக்கூடிய பிரச்சனைகளே ஸ்மூத் பண்ணி விடுறதுக்கும் அவர் ரெடி ஆகிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பிரச்சனைகளை விட்டு வெளியே வந்துடுவீங்க, எளிமையாக இருப்பீங்க. எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அதற்கான வாழ்க்கையை உறுதிப்படுத்த கேது பகவான் ரெடி ஆகிட்டாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு. இவர் 4வது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் வீட்டில் கொஞ்சம் அமைதியை குறைக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளிடமாக இருக்கலாம், தாய் தகப்பனிடம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு கொஞ்சம் இறைச்சலாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சண்டைன்றது, வீட்டில் ஒரு சண்டைன்றது, ஒரு கத்துறது, கோவப்படுறது, அதை மாதிரியான அமைப்பு வெளியே தெரியக்கூடிய அமைப்பில் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும்.
ஏன்னா அக்கம் பக்கத்தில் நீங்கள் எப்போ பிரச்சனை பண்ணுவீங்க, சண்டை போடுவீங்கன்னு பார்க்கறதுக்கு பல ஆட்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும். யாரும் நல்லது நினைக்கக்கூடிய இடத்துல இல்லை. எப்போ யார் வீட்டில் சண்டை நடக்கும், எப்போ யார் சண்டை போட்டுக்கிறாங்கன்றத பேசிக்கிறதுக்கு இன்றைக்கி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றவங்க கிட்ட நாம் தப்பிச்சுக்கணும்னா நாம் நம்மளாக இருக்கிறதுக்கு நிதர்சனத்தை புரிந்தால் மட்டும் போதும். அதனால் ராகு பகவான் உங்களுக்கு உக்கிரத்தை ஏற்படுத்துறதுனால நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஆனால் பொன்பொருள் சேர்க்கை இருக்குது, பண வரவு இருக்குது, வேலை நல்லா இருக்குது, தொழில் முயற்சி நல்லா இருக்குது, போட்ட பலனுக்கேற்ற லாபம் கிடைக்கும், முதலீடுக்கேற்ற லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ இந்த காலகட்டம் சிறப்பாக தாங்க இருக்குது. தப்பு கிடையாது. என்ன வீட்டில் சின்ன சின்ன கோவம் வர்றது, குடும்பத்துக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அதற்கு நீங்கள் கொஞ்சம் சரியாயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. விட்டு கொடுங்க கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் கோச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விடும்பொழுது அது காலத்துக்கும் அதை நினச்சி பார்க்குற மாதிரியே இருக்கும். இவங்க இதை சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உக்கிரம் ஏற்பட்டாலும் நீங்கள் தான் சாந்தமாக இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய கிரக பலன்கள் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க. உங்களுக்கு சூரியன் நல்லா சப்போர்ட் பண்ணுறார், அடுத்தது குரு பகவானும் சப்போர்ட் பண்ணுறார், உங்களுக்கு சுக்கிரனும் சப்போர்ட் பண்ணுறாரு, அடுத்தது சனி பகவானும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது காலம் மாறுவதற்கான அமைப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சரியாக நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களுக்கு அனைத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதை நீங்கள் தான் புரிதலோடு இந்த காலகட்டத்தை நகர்த்த முயற்சி பண்ணும்.